ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நான் செய்ய போகிறேன். இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனாக்கா சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சிக்கன் மஞ்சூரியன் தான் செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு அரை கிலோ சிக்கனு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா, ஒரு முட்டை, கொஞ்சம் உப்பு, ஒரு அந்த எவ்வளோ தேவையோ ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு சின்ன ஸ்பூன் தான் எல்லாமே எடுத்துருக்குது, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, இது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள். இதுதான் தேவை, இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள், பெப்பரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மாவெல்லாம் போட்டுடலாம். போட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு நல்ல ஒரு மழை பெய்யும் போது செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சிக்கனையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சிக்கனை போட்டு நல்லா பெரட்டணும். ஏன்னா இதிலே தண்ணி இருக்கும். நம்ம பெரட்டிட்டு தண்ணி வேணும் அப்படின்னாக்கா நம்ம தண்ணி தெளித்து நம்ம இது பண்ணிக்கலாம், நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நான் ஃபோன் வச்சுக்கிறதுனால நல்லா பெரட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா நம்ம இதை ஊற விட்டு தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கணும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 15-20 நிமிஷமாகவே ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறிச்சு. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சுக்கலாம். எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் மெதுவாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் தனித்தனியாகவே போடுங்க, அப்போ திருப்ப முடியும். அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ள வரைக்கும் வேகும். இந்த பக்கம் வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். எல்லாம் திருப்பி போட்டு இப்போ இந்த பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. இப்படி நான் எடுத்துறேன். இதே மாதிரி நான் எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா சிக்கனையும் நல்லா பொரிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வேற ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதே எண்ணெயை தான், சிக்கன் பொரிச்ச எண்ணெயை தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி இஞ்சியும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, பூண்டும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸாக ஒரே ஒரு குடமிளகா எடுத்துருக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் பொடியாக அதுவும் சாப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா 2. இப்போ இதுதான் இதுக்கு தேவை. இப்போ காய்ச்சின எண்ணெய் தான் அது. அதனால் நம்ம இந்த இஞ்சி, இந்த பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிடலாம். இது ரொம்ப வதக்கணும்லாம் கிடையாது.
ஒரு வதக்கினதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். குடை மிளகாயும் போட்டுறோம். இது நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்குவோம். இது வந்து ரொம்ப வதங்கலாம் இல்லை, ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் இதை ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரே ஒரு ஸ்பூன் தான், நல்லா தண்ணியில் வந்து நல்லா கலந்துட்டு அதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டுக்கிற சாஸில் எல்லாமே உப்பு இருக்கும். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ட்ரையாக வேணும் அப்படின்னா ட்ரையாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோன்னே நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு மட்டும் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பொரித்து வச்சுக்கிற சிக்கனை போட்டு கிளறிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இது ஊற வைக்கிறது பொரிக்கிறது மட்டும்தான் டைம் ஆகுது. மற்றபடி இது செய்யறது ரொம்ப ஈஸி. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வருது. இப்போ நம்ம வந்து பொரிச்சு சிக்கன்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நீங்கள் ட்ரையாக வேணால் ட்ரையாக வச்சுக்கலாம், கொஞ்சம் கிரேவியாக வேணாலும் கிரேவியாக வச்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அந்த வெங்காயத்தலை இருந்தாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். என்கிட்ட வெங்காயத்தலை இல்லை, அதனால் நான் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன். நல்லா ஒரு கலக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஒரு மலைக்கு நல்லா சுட சுட ஒரு மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மழை பெய்யும்போது இப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களே இதேமாரியே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. நான் போட்டுக்கிற அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு காரம்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா அருமையான ஒரு தகன்ட்டு ஒரு சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் பேரை வந்து என்னை கமெண்ட் பண்ணி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான், அன்னத்தை திக்கி பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள். நான் போட்டிருக்கிற அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எங்கே பார்த்தாலும் மழை பெய்யுது. நல்லா மழை பெய்யும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.